காலை உணவு பார்த்திங்கன்னா பிஸ்கட் சாப்பிட்லாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் சாப்பிட்லாம். எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர், முன்னணி வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு உணவு வகையில் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய சாப்பாடு தயிர் ஊற்றி சாப்பிட்றது தான். அதுக்கு தொட்டுக்க வந்து வெங்காயம் இவ்வளோ பெருசு வேண்டாம், நான் கட் பண்ணி சாப்பிட்ருவேன். ஆனால் இதை யாருமே கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாரும் பணம் கொடுக்குறதில்ல. நாமளாக தெரிஞ்சு மாற்றிக்கணும். ஓகேங்களா? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம் எங்களுது வந்து பார்த்திங்கன்னா பாரு இப்படி தான் இருக்குது. நாங்கள் இங்கே தான் வச்சு சாப்பிட்ருக்குறோம். நாங்கள் ஒர்க்கிங் பிளேஸ் இது. ஓகேங்களா? சாப்பாடு செய்கிற இடம் வந்து இப்படி தான் இருக்குது. உள்ளூரில் கேஸு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி லொக்கேஷன் தான் இது, ஒர்க்கிங் பிளேஸ். நான் இங்கே தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளம்பரத்தை சொல்கிற மாதிரி அலர்ஜி அது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைசால் போட்டு பண்ணுங்கள், டெட்டால் போட்டு கழுவுங்க, எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எந்த நோயுமே வரதில்லை. ஏன்னா உழைப்பே எங்களுக்கு சரியாக போகுது. காலையில் இருந்துச்சுன்னு எக்ஸசைஸ்லாம் எடுக்கிறதே கிடையாது. சரிங்களா? வேர்வை வந்து பார்த்திங்கன்னா சிந்தி நாங்கள் வேலை செய்கிறோம். இப்போ மணி 9 தான் ஆச்சு. சரிங்களா? இப்போ இந்த பழைய சாப்பாடும் இந்த வெங்காயம் இதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வர்றதில்லை. ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம். டெட்டால் போட்டு கழுவுங்க தரையை, அப்போ தான் நோய் கிருமிகள் உள்ளே வராது. அப்புறம் வெளியே போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து கிருமிகள்லாம் இருக்குது, உள்ளே வந்துடும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி போலி விளம்பரத்தை பார்த்து ஏமாறாதீங்க. இப்போ தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த காலை உணவு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடும் வெங்காயம் தான். சரிங்களா? பழைய சோறும் வெங்காயம் இதுதான். இதை வந்து எந்த ஒரு விளம்பர கம்பெனியும் சொல்ல மாட்டாங்க, விளம்பரத்தில் நடிக்கிற முன்னணி வீரரும் முன்னணி நடிகரும் சொல்ல மாட்டாங்க. நாம் தான் தெரிஞ்சு நம்ம மாற்றிக்கணும். நாங்கள் மாற்றிக்கிட்டோம், நீங்களும் மாற்றிக்கிங்க.